சென்னையில் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். புதிதாக நம்முடைய மாணவ செல்வங்களுடைய கல்வியினுடைய தரத்தை மேம்படுத்துவதற்கு இன்னும் அடுத்த கட்டமாக புதிதாக வேறு என்ன திட்டங்களை கொண்டு வரலாம், ரீஸ்ட்ரக்சரிங் ஆஃப் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணலாம் என்று நாங்கள் புதிதாகலாம் இப்போ இன்னைக்கு உட்காந்து நாங்கள் அதை பேசி வந்திருக்கோம். இந்த புதிதாக என்ன அறிவிப்புகள் வருவதை பற்றி பழைய அறிவிப்போட நிலை என்ன இருக்கின்றது, குறிப்பாக இப்போ சமகர சிக்ஷாவை நம்பி நம்மளுடைய அறிவிப்புகள்லாம் இருந்தது. ஆன்கோயிங்காக இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் அதனால் எவ்வளோ தடைபடுகிறது, அதனால் நமக்கு ஏற்படுகின்ற இம்பேக்ட் என்னவாக இருக்கின்றது, இதெல்லாம் முழுமையாக உட்கார்ந்து எங்களுடைய ஹெச்ஓடிஸ் மூலமாக இன்னைக்கு இதெல்லாம் அனலைஸ் பண்ணி வச்சிருக்கோம் நாங்கள் அதை. ஸோ இது நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர்களும் ஏன்னா ஒவ்வொரு முறையும் நாங்கள் இது போன்று நாங்கள் டிபார்ட்மெண்ட் மீட்டிங் முடிச்சிட்டோம்னா அது நாங்கள் என்ன நாங்கள் பேசியிருக்கோம் ஒரு ரிப்போர்ட்டாக நாங்கள் வழங்குவோம். அதையும் நம்முடைய மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அலுவலகத்தில் வழங்கி அவர்களுடைய தமிழ்நாடு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலை பற்றி புது அனௌன்ஸ்மெண்ட் என்ன பண்ணலாம், ஏற்கனவே இருக்கின்ற அனௌன்ஸ்மெண்ட் நிலை என்ன என்பதெல்லாம் நாங்களும் விவாதிக்க இருக்கின்றோம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னைக்கு கவனத்துக்கு வந்திருக்கோம். தனியார் பள்ளிகள் சங்கம் நடத்திய அந்த தீர்மானம் போட்டாங்க. 500 பள்ளிகளை தத்தெடுக்க போறதா, அரசு பள்ளிகளை தத்தெடுக்க போறதா அவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு உங்களுடைய விளக்கம் என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களுக்கு நான் வைக்கிற மிகப்பெரிய ஒரு வேண்டுகோள், ஒரு அமைச்சரோடு அதை கலந்து கொண்ட நிகழ்ச்சியில என் முதல்ல என்ன பேசப்பட்டது அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாமல் இருக்க போறதில்லை. ஒரு பத்திரிகை துறை ஊடகத்துறையை சார்ந்து அதுல வருகின்ற செய்திகள், குறிப்பா ஒரு பத்திரிகை செய்தியாக ஒன்று வருது அப்படின்னா அந்த செய்தி எவ்வளவு நம்பகத்தன்மையாக இருக்க வேண்டும். ஏன்னா இதை நம்பி இந்த பத்திரிகையை நம்பி படிக்கக்கூடியவர்கள் அதுதான் உண்மை என்று நினைக்கக்கூடிய மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லாம் பெரிய பெரிய பத்திரிகை தான், சாதாரணமா சொல்லிவிட முடியாது, பெரிய பெரிய புரட்சிகளை ஏற்படுத்திய பத்திரிகை தான். ஆனால் வருகின்ற செய்திகள் சரியான செய்தியா வந்திருக்குதா இல்லையா என்பதை முதல்ல நம்ம பார்க்கணும். அப்படி வரும்பொழுது அதை ஒரு தடவைக்கு 2 தடவை நம்ம அதை ரீசெக் பண்ணணும், கன்ஃபார்ம் உள்ளபடியே அந்த அன்பில் மகேஷ் அப்படி பேசியிருக்காரா, ஏன்னா அவர் கலந்துகிட்ட அந்த பிரைவேட் ஸ்கூல் சங்கத்தில் அந்த மாதிரி ஒரு கோரிக்கை வந்திருக்கா, அந்த கோரிக்கையில எங்கேயாச்சும் தத்து எடுக்கிறதுங்கிற மாதிரி ஏதாச்சும் வந்திருக்கா, தாரை வார்க்கிறது ஏதாச்சும் வந்திருக்குதா. ஸோ இதெல்லாம் முழுமையாக படித்து விட்டு தான் அந்த பத்திரிகையில செய்தியாக வர வேண்டும். ஆனா பத்திரிகை செய்தியில வரும்போது தத்து எடுக்கிறாங்க, அது தாரை வார்க்கிறாங்க வரும்போது அது சார்ந்து உடனடியாக ஒரு கண்டன அறிக்கை கொடுக்கிறது அப்படிங்கிறது உள்ளபடியே அது ஏற்றுக்கொள்ள முடியாத உண்டாகத்தான் அதை நான் பார்க்கின்றேன். ஏன்னா அதை நீங்க அவசரமா படிச்சுட்டு உடனே ஒரு அறிக்கை விடும்போது அதை நீங்க ரீசெக் பண்ணியிருந்திருக்கலாம். அது சொல்லும் போது என்ன பண்ணி வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இதை தமிழ்நாட்டு முழுவதும் இருக்கின்ற எல்லாரும் பார்க்கும்போது எங்களுடைய துறை சார்ந்து இன்னைக்கு எங்களுடைய ஹெச்ஓடிஸ் மீட்டிங் ஃபர்ஸ்ட் டைம் இந்த நியூ இயர்ல நாங்கள் நடத்துறோம் அப்படின்னா ஹெச்ஓடிஸை சார்ந்திருக்கின்ற எங்களுடைய ஆபீசர்ஸே வருத்தப்படுறாங்க, எங்க ஆபீசர்ஸே சங்கடப்படுறாங்க. அப்ப நீங்க என்னன்னு முழுமையாக தெரிந்து கொள்ளாமலே வன்மையாக கண்டிக்கிறோம் என்று சொன்னால் எங்களுடைய பள்ளி கல்வித்துறை சார்பாக எங்களுடைய அதிகாரிகள் சார்பாக நானும் அதை வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படிங்கறத நான் பதிவு செய்ய நான் கடமைப்பட்டிருக்கேன். முதல்ல எங்கள்கிட்ட கேளுங்க, நீங்க நாங்க என்ன பேசியிருக்கோம், என்ன பேசப்பட்டது என்பதை பாருங்கள். சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி மூலமாக இன்றைக்கு தனியார் பள்ளியில நாங்க நடத்துறோம் என்று சொன்னா நாங்களும் ஒரு அரசு பள்ளியில படிச்சுட்டு வந்தவர்கள் தான், அரசு பள்ளி தான் எங்களை உருவாக்கியது, அப்படிப்பட்ட நாங்க இன்னைக்கு தனியார் பள்ளியை நடத்துறோம். அப்படி நடத்தும் பொழுது எங்களால் முடிந்தது நீங்க சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி நீங்க பண்றீங்க பாத்தீங்களா, நம்ம ஸ்கூல் நம்ம ஒரு பள்ளிங்கிற முறையில நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் 5 லட்சம் ரூபாய் கொடுத்து ஆரம்பிச்சு வச்சார். இன்னைக்கு கிட்டத்தட்ட 504 கோடி ரூபாய் இன்னைக்கு நம்ம இது வரைக்கும் சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி நம்ம ஸ்கூல் நம்ம ஒரு பள்ளியில் நமக்கு வந்திருக்குது. 350 கோடி ரூபாய்க்கு மதிப்பீடான இன்றைக்கு வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அது மாதிரி செய்யும்போது நாங்களும் எங்களோட கான்ட்ரிபியூஷன் தரோம், எங்களுடைய பங்களிப்பை தருகிறோம் என்று சொன்னதற்கு நன்றிகள் தான் சொன்ன முடிஞ்சிருச்சது. ஆனா அதுல நீங்க தாரை வாத்துட்டீங்க, நீங்க தத்து கொடுத்துறீங்க, இதனால எவ்வளவு ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த எஸ்எஸ்சி அமௌண்ட் அப்படின்னு வரும்பொழுது அன்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் நம்முடைய கொள்கையை விட்டு கொடுத்து அந்த பணத்தை வாங்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர். இன்றைக்கும் அதற்கான சம்பளங்கள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய்க்கான சம்பளத்தை ஸ்டேட் கவர்மெண்ட் நாம தான் செஞ்சுட்டு இருக்கிறோம். அதுல ஏறத்தாழ 32,000க்கும் மேற்பட்டிருக்கின்ற ஆசிரியர்களும் அடங்கியிருக்கிறார்கள், பணியாளர்களும் அடங்கியிருக்கிறார்கள். எல்லாரும் சேர்ந்து அவர்களுக்கான சம்பளத்தை இன்னைக்கு யார் தராங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் நாங்க இன்னைக்கு பேர் பண்ணிக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாடு பள்ளி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் போகக்கூடிய திட்டங்கள் எதுவும் தடைப்பட்டு விடக்கூடாது, அது நம்ம எவ்வளவு நிதி நெருக்கடி தான் நாமளே அதை ஏற்றுக்கொள்ளும் சொல்லக்கூடிய முதலமைச்சர் நாம் பெற்றிருக்கின்றோம். ஆக இது இப்படி இருக்கும் பொழுது இதை தவறுதலாக புரிந்து கொண்டு இத்தனைக்கும் நான் இந்த அறிக்கையை கொடுத்தவர்கிட்ட நேற்று மாலையே நான் தொலைபேசியில தொடர்பு கொண்டு அதுக்கான விளக்கத்தை சொன்ன, ஐயோ அப்படியே அதை தவறாக புரிஞ்சுக்கிட்டோம் நாங்க, அது உடனடியாக அதுக்கு நீங்க பதில் கொடுத்துட்டீங்கன்னா அது நல்லா இருக்கும்னு சொல்லும்போது உடனடியாக சங்கத்துக்காரங்கள் சார் இது உங்க சம்பந்தப்பட்டது சார், எங்களுடைய நிகழ்ச்சியில கலந்து கொண்டனால உங்களுக்கு இந்த சங்கடம் வந்திருக்கு, நாங்களே இதை விளக்கத்தை கொடுக்கிறோம், தயவுசெய்து எங்களுடைய நல்ல எண்ணத்தை கொச்சப்படுத்தாதுன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. இப்படி நான் தொலைபேசியில தொடர்பு கொண்டு சொன்னதுக்கு அப்புறமேட்டு சங்கத்துக்காரங்க கொடுத்தது எல்லா பத்திரிகை ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களும் நீங்க அதை கேரி பண்ணதுக்கு அப்புறமேட்டும்
இன்றைக்கு அவங்களுடைய இயக்கத்தை சார்ந்த பத்திரிகையில இந்த மாதிரியான செய்தி வருகிறது, தலைப்பாக வருகிறது என்பதை உள்ளபடியே எங்களுடைய துறை சார்ந்திருக்கின்ற நாங்கள் சங்கடம் பட்டிருக்கின்றோம். அதே நேரத்தில் வன்மையாக நாங்களும் கண்டிக்கிறோம் என்பதை நான் தெரிவிச்சுக்கிறேன். நான் இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பள்ளி கல்வித்துறை சார்ந்து இன்றைக்கு பல்வேறு விதமான திட்டங்களை நம்ம கொண்டு வந்து கிட்டத்தட்ட 60-67 திட்டங்களை கொண்டு வந்து இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி இந்த யூடைஸுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிப்போர்ட், இது நாங்க கொடுக்குற ரிப்போர்ட் இல்ல, ஏதோ எங்க ஆபீசர்ஸ்லாம் உட்கார்ந்து இந்த ரிப்போர்ட் கொடுக்கல. இன்னைக்கு அடுத்தடுத்த கட்டத்திற்கு நம்முடைய எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டை கொண்டு போயிட்டு இருக்கும் பொழுது இந்த மாதிரி தேவையில்லாமல் சொல்லி இப்ப இது சார்ந்து இப்ப நான் உட்காந்து ஒரு விளக்கம் கொடுத்துக்கிட்டு இப்ப இது சார்ந்து இல்லைன்னு மறுப்பு தெரிவிச்சு அடுத்த சோசியல் மீடியாவில் அதுக்கு நான் போய் பதில் சொல்லிக்கிட்டு இப்படி இருந்துட்டு ரியலி we are getting tired. இன்னைக்கு நாங்க ஒன்று செய்யும் போது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது அது சார்ந்து போகும்போது எங்களை ஊக்கப்படுத்துங்க. நீங்க எங்கேயாச்சும் தவறுதான் இது தவறாக இருக்குது என்று என்கிட்ட கேளுங்க, ரீசெக் பண்ணுங்க. நான் சொல்ற விளக்கம் உங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் உடனடியாக நீங்க கண்டனம் தெரிவிங்க. விளக்கமும் கேட்காம என்ன நடந்துச்சுன்னு தெரியாம ஆக்சுவலி ஸ்போக்கன் என்னன்னு தெரிஞ்சுக்காம அவசரமா ஏன் அதுல ஜம்பின் ஆகுறீங்கன்னு தான் எனக்கு புரியல எனக்கு அது. இன்றைக்கு நம்ம பத்திரிகை துறை ஊடகம் சார்ந்திருக்க நண்பர்கள் மூலமாக ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் யார் யாரெல்லாம் இது சார்ந்து என்ன விஷயமே தெரியாம கண்டனம் தெரிவிச்சிருக்காங்களோ அந்த தலைவர்களுக்கு தான் சேர்த்து சொல்வது, நீங்கள் நினைக்கிறது மாதிரி தத்து கொடுக்கிறதோ அது தாரை பார்க்க செய்ய வேண்டிய அவசியம் அல்ல. பள்ளி கல்வித்துறைங்கிறது எங்க பிள்ளைய நாங்க தான் வளர்த்து எடுக்குமே தவிர இன்னொருத்தவங்க தத்து கொடுக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை என்பதை இந்த நேரத்தில் நான் வன்மையாக கண்டனத்தோடு வருத்தத்தோடு நான் பதிவு செய்ய நான் கடமைப்பட்டேன். சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டின்றது தனியார் அமைப்புகளோ இல்ல தனியார் நிறுவனங்களோ வந்து ஒரு குறிப்பிட்ட விஷயங்களுக்காக சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க சொன்னது மாதிரிதான் இப்ப நம்ம ஊர் நம்ம பள்ளின்னு சொல்லி கவர்மெண்டே வந்து நடத்தும் பொழுது அந்த சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டியை வந்து தனியார் பள்ளிகள் வந்து டைரக்டா கவர்மெண்ட் பள்ளிகளை வந்து எடுத்து அவங்க சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி பண்றதுக்கு கவர்மெண்டே வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க டிமாண்ட் பண்ணலாம்ல. நீங்க எங்கள்டே கொடுங்க, நாங்களே வந்து எங்க அரசு பள்ளிகளை வந்து நாங்க சிஎஸ்ஆர் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்கள வந்து பாத்தீங்கன்னா பல வகைகள் உண்டு. ஒன்னு வந்து இந்த ஸ்கூலுக்கு என்ன தேவை, 2 பெஞ்சு தான் தேவையா, என்ன அவ்வளவுதாங்க தர முடியும், பெஞ்சு கொடுக்கறவங்க இருப்பாங்க. கைண்ட் எனஃபா இந்த பள்ளிக்கூடத்துக்கு நான் வந்து நேரம் இருக்கும்போது நான் வந்து பாடம் நடத்துறேன், நான் சில விழிப்புணர்வுகளை நான் கொண்டு வரேன் அப்படின்னு படிச்சுட்டு போன அலுமினைஸ் வந்து கொடுக்கறது இருக்கிறார்கள். இல்ல நான் பொதுவா நான் கொடுத்துறேன், இந்த பணத்தை எதுக்கு வேணா நீங்க பயன்படுத்திக்கோ என்று 3 விதமானதான் சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி இருக்கு. அது சார்ந்து இருக்கும்போது தான் அவங்க நான் படிச்ச பள்ளிக்கூடத்துக்கு தரேன், இல்லைன்னா என் சமுதாயத்தில் இருக்கின்ற பள்ளிக்கூடத்துக்கு தரேன் என்று அவர்களே வரும் பொழுது அப்படி சொன்னாலும் அவர்கள் அதற்கு அவங்க தயாராக தான் இருக்காங்க. 500 பள்ளிக்கூடம் 1000 பள்ளிக்கூடம் நாங்க பண்றதுக்கு தயாராக இருக்கிறோம் என்று தான் சொல்லியிருக்காங்களே தவிர இதன் சார்ந்து ஏதோ அவங்ககிட்ட நாங்க ஒப்படைச்சிட்டோம், ஒட்டுமொத்தமா ஸ்கூல் டிபார்ட்மெண்ட்டே ஒப்படைச்சிட்டோங்கிற மாதிரியான செய்திகள் வரை தயவு தவிர்க்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். தனியார் பள்ளிகள் வந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதத்துக்கு வந்து மாணவர்களுக்கு கொடுக்கணும். அந்த பணத்தையே வந்து அரசுக்கு வந்து கேட்கக்கூடிய தனியார் பள்ளிகள் இந்த மாதிரியான அரசு பள்ளிகளை வந்து தத்தெடுத்து பண்றது ஒரு முரண் இருக்குல்ல. ஏன்னா அந்த அதே கூட்டத்துல அவங்க தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க, ஆர்டிக்கு அரசு வந்து எங்களுக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னு. இந்த மாதிரியான முரண் இருக்குல்ல. இல்ல மீண்டும் சொல்றேன், இந்த தத்து எடுத்துங்கிற வார்த்தை செஞ்சு எடுத்துருங்க. தத்து எடுக்கிறது இல்ல, அது வந்து நாங்களும் எங்களால முடிஞ்ச கான்ட்ரிபியூஷனை தரேன் என்று சொல்லியிருக்காங்க. ஆர்டிஐ பொறுத்து உங்களுக்கே தெரியும், இன்னைக்கு ஒன்றிய அரசு நம்ம என்னதான் நம்மள நெருக்கடியில தள்ளிக்கிட்டு இருந்தாலும் இன்றைக்கு நாம் தனியார் பள்ளிக்கு தர வேண்டிய ஆர்டிஐ அமௌண்ட் இன்னும் பெண்டிங்ல தான் இருந்துட்டு இருக்கு நமக்கு. ஸோ அந்த ஃபண்டு எப்போ வருதோ அதை பார்த்து ஒவ்வொன்றையும் பேர் பண்ணி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம இவ்வளவு நம்ம பேசுறோமே, ஏன் நம்ம சார் இந்த ஒன்றிய அரசு ஏன் சார் நம்ம பணத்துக்கு நம்ம கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஏன் சார் இன்னைக்கு நம்ம வந்து இவ்வளவு கழுத்தை நெரிக்கிறாங்க? தயவுசெய்து இப்பயும் நான் சொல்றேன், அவங்க மூலமா எங்களுடைய மாநில பட்டியலுக்கு தயவுசெய்து எங்களுடைய கல்வியை கொடுத்துருங்க, அதை நாங்களே பாத்துக்கிறோம். எங்க பிள்ளைங்களை நான் எப்படி வளர்த்து இருக்கணும் நாங்க இன்னைக்கு நாங்க காமிக்கிறோம். பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நாங்க இந்த பட்டியல் நாங்க எங்க வந்திருக்கோம்னு இதை இன்னும் மிக விரைவாக 1வது இடத்துல வரதுக்கான அனைத்து வேலையும் செய்து நாங்க காத்துக்கணும். தயவு செஞ்சு மாநில பட்டியல்களை கொடுத்துருங்க அப்படிங்கறத மீண்டும் நான் வைக்க நான் கடமைப்பட்டேன். இல்ல அதான் இப்ப திருப்பி அவங்க எஸ்எஸ்சியில வந்து எஸ்எஸ்சினால எவ்வளவு இம்பாக்ட் இருக்கு, எவ்வளவு ப்ராஜெக்ட் நமக்கு வந்து அடி வாங்குது. உதாரணத்துக்கு இப்ப நம்ம வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கோம் லாஸ்ட் இயர், சென்சரி பார்க் நம்ம வந்து கொடுக்க போறோம், ரோபோட்டிக்ஸ் நம்ம கொடுக்க போறோம் நம்ம சொல்லியிருந்தோம். நம்ம இதெல்லாம் எதை பேஸ் பண்ணா 60:40 ரேஷியோ எஸ்எஸ்சி அமௌண்ட் வரும். இப்ப அதெல்லாம் வராத பட்சத்துல இன்னைக்கு அந்த ப்ராஜெக்டோடைய அந்த குவான்டிட்டிஸ் கொண்டு போறதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்பர்ஸ் வந்து இப்ப கம்மி பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது. பட் இருந்தாலும் இன்னமும் அந்த பிடிவாதத்தோடு அந்த ஒன்றிய அரசு நீ வந்து இந்த கொள்கையை ஏத்துக்கணும், அந்த கொள்கையை ஏத்துக்கணும், இது பண்ணாதான் நான் பணம் தருவேன் அப்படின்னு சொல்றது இது வந்து ஒரு பிளாக்மெயிலா தான் நான் பாக்குறேன், ஒரு மிரட்டலாகத்தான் நான் பாக்குறேன். டேட்டாஸ் நான் அதை எடுக்கிறேன், அதை நான் டேட்டாஸ் எடுத்தேன் கொடுக்கணும். டாய்லெட்ஸ் பத்தி அது ஒரு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா கேர்ள்ஸ் டாய்லெட் மட்டுமே நாட்டின் ஃபங்க்ஷன் வந்து 1199 டாய்லெட்ஸ் வந்து ஃபங்க்ஷனலா ஆல்மோஸ்ட் 90% மேல இருந்தாலும் நான் ஃபங்க்ஷனலா ஒரு டாய்லெட்ஸ் இருக்குன்றது அதுல சொல்லியிருக்காங்க. அதே பாய்ஸ் டாய்லெட்டும் 1128 டாய்லெட் வந்து நான் ஃபங்க்ஷனலா அவங்க சொல்லியிருக்காங்க.
இப்போ இந்த டிஸ்கஷனில் எங்களோட ஹெச்ஓடிஸ் டிஸ்கஷன் ஒன் ஆஃப் த பாயிண்ட்டை நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பாயிண்ட்ஸ்லாம் நாங்கள் வந்து பார்த்தோம். நாங்கள் அதில் எங்கெங்கெல்லாம் வந்து இந்த அன்டைடு காம்பனண்ட்டாக ஏதோ விதத்தில் இப்போ நான் பள்ளிக்கூடத்துக்குன்னு அந்த சிஎஸ்ஆர் கட்டி தரேங்க, நீங்கள் எதுக்கான பயன்படுத்திங்கன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதை எங்கெங்கெல்லாம் நீங்கள் இப்போ நீங்கள் கேட்ட பார்த்தீங்களா, இப்போ எங்கெங்கெல்லாம் டாய்லெட்ஸ் இருக்குன்னு அதுக்கு அந்த ஃபண்டை நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். ஏன்னா பெண்கள் பிள்ளைங்க படிக்கிற இடத்துக்கு வந்து நம்ம கண்டிப்பாக டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் வந்து ரொம்ப அவசியம். அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்கன்னு சொல்லியிருக்கோம். அதுவும் நம்முடைய சுதன் சார் தான் பார்க்குறது, இமீடியட்டாக அதுக்கான வேலையும் அதை செய்வாங்க. இப்போ நீங்கள் இன்னைக்கு சொல்கிற இந்த கணக்கு வருங்காலத்தில் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் என்று தான் எனக்கு அகைன்ஸ்டா இருக்கும் அப்படின்றது பல முறை வந்து நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். இப்போ இந்த எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை வந்து அக்செப்ட் பண்ணாதான் வந்து ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டாங்க. ஸோ நம்ம இதை எப்படி ஹேண்டில் பண்ண போறோம் சார்? ஏன்னா நம்மளுக்கு பணம் வரணும், நீங்க சொல்ற மாதிரி வந்து ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நம்ம ஹேண்டில் பண்ணணும். இதை எப்படி நம்ம டீல் பண்றோம்? கொள்கை ரீதியாக நம்மளுடைய கொள்கையில நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கோம். அதில் எந்த விதத்திலையும் வந்து அதை விட்டு கொடுப்பதாக இல்லை. அதே நேரத்தில் பணம்னு வரும்பொழுது நம்முடைய கல்வி சார்ந்து நமக்கு என்னென்னது எங்கேயுமே தடைப்படாமல் அதை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டை பேர் பண்ணிக்கலாங்கிற முடிவில் தான் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னமும் பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசு வந்து எங்களுடைய ஆஃபீஸஸ் மூலமாக, ஏன்னா இன்னும் அமைதியாக இருக்குங்க, ஏன் வந்து கேட்க மாட்டேங்க, ஏன் வர மாட்டேங்க, கையெழுத்து போட்டால் தான் என்ன, மற்ற ஸ்டேட்லாம் கையெழுத்து போடுது அப்படிங்கிற ஒரு அழுத்தத்தை மறைமுகம் இன்னும் அவங்க கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறார்கள். பட் இது வரைக்கும் நாம் அதுக்கு வந்து அடிப்பணிய வேண்டிய அவசியம் இல்லை. எதாக இருந்தாலும் ஸ்டேட் கவர்மெண்ட் நம்மளே பார்த்துக்கலாம். நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன தேவைங்கிறது அது நமக்கு தான் தெரியும். அவங்களை காட்டிலும் எங்களோட முடிவில் தான் நம்ம இருக்கின்றோம். ஏற்கனவே நம்ம வந்து இந்த ஒரு வருஷத்துக்கு வந்து 6000 பேருக்கான எக்ஸாம்ஸ் எழுதி முடிச்சிருக்காங்க. உங்களுக்கே தெரியும். அது பிடிஏ பொறுத்த வரைக்கும் 3192 பேருக்கு நாங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்க போகிற நேரத்தில் இன்னைக்கு வந்து ஒரு வழக்கு போட்டு அது நிற்கிறாங்க. அதில் கிட்டத்தட்ட 6 மாதம் ஆயிடுச்சு. ஏன்னா உங்களுக்கே தெரியும், மாண்புமிகு பொருந்திய நீதிமன்றம் அது எப்போ நம்பரிங் பண்ணுறாங்களோ அது பண்ணும்போது அதை ஃபைட் பண்ணுறதுக்கு நாங்களும் தயாராக இருக்கிறோம். இது சார்ந்த வழக்குகள், சில வழக்குகள் இங்கே ஹைகோர்ட்டில் இருக்குது, சில வழக்குகள் சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குது. சுப்ரீம் கோர்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா நம்பரிங் பண்ணுறதுக்கே அவங்க வந்து விடமாட்டுறாங்க போதே நமக்கு வருத்தமாக. அட்லீஸ்ட் ஒன்ஸ் அதை நம்பர் பண்ணிட்டா கூட நம்ம ஆளுங்க வந்து நம்மளுடைய அட்வொகேட் ஜெனரல்ஸ் வந்து அதை பேசி அதுக்கான ஒரு நல்ல ஒரு தீர்வை கொடுத்துருவாங்க. இது இருக்குது. உங்களை மாதிரி தான் நாங்களும் மாண்புமிகு பொருந்த நீதிமன்றத்து தீர்ப்புக்காக நான் காத்துக்கொண்டிருக்கேன். நம்ம கண்டிப்பாக இப்போ கொடுத்து தானே இருக்கோம். நம்ம யாருமே இதனால யாரும் ஏமாந்துடக்கூடாதுங்கிற விதத்தில் தான் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து ஃபண்டு சேலரி என்னமோ அதை நீங்கள் கொடுத்து நீங்கள் ஆன்கோயிங் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. 44,000 கோடி நீங்கள் வந்து ஒதுக்குறீங்க, ஆனால் அதெல்லாம் என்ன ஆகுது அப்படின்றது பாஜக தலைவர் கேள்வி. இல்லை, அது இப்போ ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவர் அப்படின்னு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு இஷ்யூ வருது, ஒரு பதிவு போட போறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய கட்சி சார்ந்த நீங்கள் ஒரு 4 பேரை வச்சுக்கிட்டு இப்படி ஒன்று வந்திருக்கே நம்ம ட்வீட் போடலாமா, அதை அசஸ் பண்ணீங்களா, அது ஏதாச்சும் உண்மைத்தன்மை இருக்கா, சென்சிபிளா இருக்குமா? ஏன்னா நான் தேசிய கட்சியோட மாநில தலைவர், நான் ட்வீட் போட்டேன்னா அது ஒட்டுமொத்தமாக பார்ப்பாங்க. அது தப்பா இருந்துச்சுன்னா நாளைக்கு என்னதான் கிண்டல் அடிப்பாங்கன்னாச்சு அது புரிஞ்சிருக்கும். அதை இப்போ இந்த 44,000 கோடி என்னாச்சுன்னு கேட்கறாருல, வெயிட் பண்ணுங்க. 2 to 3 months வந்து மானிய கோரிக்கை வரும். மானிய கோரிக்கைகளுக்கு அடுக்கடுக்காக என்னன்னு நாங்கள் செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறத நான் சொல்றேன். நான் ஆனால் இன்றைக்கு ஒரு கடந்த கால ஆட்சி 2011 2021 நகராம இருந்த ஒரு பள்ளிக்கல்வித்துறையை நின்று போன வண்டியை எல்லாரும் சேர்ந்து துறையை சார்ந்திருக்கின்றவர்களும் சரி, பத்திரிகை ஊடகத்தை சார்ந்திருக்க நீங்கள் தருகின்ற ஊக்கத்தின் சார்பாகவும் இன்னைக்கு அந்த வண்டியை நாங்கள் தள்ளிக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் அந்த வண்டியை தள்ளாம பின்னாடியே நின்றுட்டு இந்த பழைய படத்துல வர மாதிரி தள்ளு 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 அப்படின்னு சொல்றது வந்து எந்த ஒரு பிரோஜனமும் கிடையாது. அந்த வேலையை அவங்க செஞ்சுட்டாங்க. வார்த்தையில விளையாடக்கூடாது. உள்ள அப்படியே எங்க ஃபீல்ட்ல இறங்கி யார் வேலை பாக்குறாங்க, எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, இன்னைக்கு இவ்வளவு ரிப்போர்ட் நாங்க வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னா எதனால அப்படி வருது? சமகர சிக்ஷால சொல்ல 20 அப்ஜெக்டிவ்ஸ் 18 அப்ஜெக்டிவ்ஸ் நம்ம ஏன் நம்பர் 1ல இருக்கிறோம்? நம்ம இதுக்கு அப்ப இந்த 3 வருஷத்துக்கு அவங்க என்னென்ன செஞ்சிருக்காங்கன்னு அசஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எந்த ட்வீட்டா இருந்தாலும் போட சொல்லுங்க. நன்றி, வணக்கம். அமைச்சர் அன்பில் மகேஷ் செய்தியாளர்களை சந்தித்தார். அரசு பள்ளிகள் தனியார் வசம் தாரை வார்க்கப்படுகின்றன என்கின்ற செய்தியை அவர் திட்டவட்டமாக மறுத்திருக்கிறார். அப்படி ஒரு கருத்தில் தான் சொல்லவில்லை என்றும், அரசு பள்ளிகள் தங்களது பிள்ளைகளை யாருக்கும் தாரை வார்க்க மாட்டோம் என்றும் கூறியிருக்கிறார். அதேபோல CSR என்கின்ற திட்டத்தின் மூலமாக தாமாக முன்வந்து தனியார் அமைப்புகள் உதவ தயாராக இருக்கின்றன, அவற்றுக்கு நன்றி தெரிவித்ததாகவும் தான் அவர் கூறியிருக்கிறார்.